ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சம்மருக்கு சூப்பரான ஒரு 2 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது உடம்பு அடிக்கடி ஹீட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். சின்ன தேங்காய் தான். இதை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து நான் மாவாக அரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பாதாம், ஒரு 4 முந்திரி இதை வந்துட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் பாதாம் பிசினை வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம மிக்சி ஜாரில் பாதாம் முந்திரி வந்துட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம். அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலில் தண்ணி ஊற்றாம நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் பிசின் வந்துட்டு அதிக குளிர்ச்சி உடையது. அதனால வந்துட்டு சட்டுன்னு சளி பிடிச்சிக்கும். அதனால உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் பிசின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சட்டுன்னு சளி பிடிச்சிரும்னா கம்மியான அளவு பாதாம் பிசின் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே வந்துட்டு பாதாம் முந்திரி பிஸ்தா வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை வந்து இதுக்கு மேலே தூவி விட்டுக்கிறேன். ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் மாதுளப்பழம் என்கிட்ட இருக்கு, அதனால அதையும் அதுக்கு மேலே நான் வந்துட்டு தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சம்மர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதில் பாதாம் பிசின் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு சூடாகுது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.